नमो विष्णुपदाय कृष्णाय नामणे नमो आचार्य पदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनि दीनामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे दीनतारिणं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय மாதாஜி இன்னைக்கு எந்த हरे कृष्ण ஸ்லோகம் माताजी படிங்க மாதாஜி கேக்கல வந்துட்டு माताजी மாதாஜி ஹரே கிருஷ்ணா எத்தனாவது புக்குங்க? 1வது புக்கா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க மாதாஜி கேக்குது. ஓகேங்க மாதாஜி 1வது புக்கு 1வது புக்ல எத்தனாவது மாதாஜி? 16வது அத்தியாயம் மாதாஜி 8வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் 28. ஓகே மாதாஜி. ஓகேங்க 27 படிச்சுட்டோமா மாதாஜி? படிச்சுட்டேங்க மாதாஜி. 27 தான் ஓகே படிக்கணும் மாதாஜி. 27ங்க ஆமாங்க ब्रह्मो उवाच आदते मुनयो दृष्ट्वा नयनान्तभाजनं वैकुन्ठं अधिष्ठानं विकुण्ठं च स्वयं प्रभम् படித்தேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், சுய ஒளி கொண்ட வைகுண்ட லோகத்தில் முழுமுதற் கடவுளை தாங்கள் விழிகளினால் தரிசித்து பிறகு அம்முனிவர்கள் அவ்வுன்னத உறைவிடத்தினை விட்டு நீங்கினர். பொருளுரை. பகவத்கீதை மற்றும் இச்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றபடி முழுமுதற் கடவுள் உறையும் வைகுண்ட லோகமானது சுய ஒளி கொண்டதாகும். பகவத்கீதையில் ஆன்மீக உலகிற்கு சூரியனோ சந்திரனோ அல்லது மின்சாரமோ தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறிப்பிடப்படுவது என்னவென்றால், அங்குள்ள உலகங்கள் அனைத்தும் சுயமாக ஒளிவிடுகின்றன, சுய நிறைவுடன் சுதந்திரமாகவும் இருக்கின்றன என்பதாகும். அங்குள்ள அனைத்தும் பூரணமானவையே. வைகுண்ட லோகத்திற்கு ஒரு முறை சென்றவன் மீண்டும் திரும்புவதில்லை என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். வைகுண்ட லோகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு நாளும் இந்த உலகிற்கு வருவதில்லை. ஆனால் ஜெய விஜயன் நிகழ்ச்சியானது ஒரு வித்தியாசமான சம்பவம் ஆகும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பௌதீக உலகிற்கு வந்து மீண்டும் வைகுண்டத்துக்கு திரும்பி சென்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ பிரம்மதேவர் சொல்றாரு, சுய ஒளி கொண்ட வைகுண்ட லோகத்தில் முழுமுதற் கடவுள் தங்கள் வெளிகளால் தரிசித்த பிறகு முனிவர்கள் அவ்வுன்னத உறைவிடத்தை நீங்கினர் அப்படின்னு. வைகுண்ட லோகம் எப்பொழுதும் சுய ஒளி கொண்டது. அதுக்கு சூரியனோ சந்திரனோ தேவைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நாம பகவத்கீதையிலே பார்த்தோம். பாசிய தோஷியும் நசசாங்கோ நபாவகைய கத்தந்தே தத்தாம பரமம் மம. அப்போ அங்க சூரியனோ சந்திரனோ இல்ல ஒரு விளக்கோ தீப்பெட்டியோ தேவையில்லை ஒளியூட்டுறதுக்கு. சுய ஒளி கொண்டது. எதனால அப்படின்னா பகவானுடைய அந்த ஜோதியானது பிரகாசமானது அங்க எங்கும் அந்த லோகம் மட்டுமல்ல பல லோகங்களிலிருந்து ஒளி செய்கின்றது. இப்போ ஆன்மீக உலகத்திற்கு மின்சாரம் கூட தேவையில்லை. ஏனென்றால் அங்குள்ள உலகங்கள் எல்லாம் சுயமாக சுதந்திரமாக சுய நிறைவுடன் இருக்கின்றது. அதனால அவை பூர்ணமானவை. அங்கெல்லாம் பூர்ணம் அப்படிங்கிறதுனால எதுவுமே தேவைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க பகவானே அந்தரங்க சக்தியினால பாதுகாக்கிறார். அங்க போனவங்க மறுபடியும் திரும்பி வர்றதில்லை. ஜெய விஜய நிகழ்ச்சியானது ஒரு வித்தியாசமான சம்பவம். சவுண்டே கேட்கலைங்க மாதாஜி.
பரீட்சா மாதாஜி மாதாஜி. கேட்கலங்க மாதாஜி. சவுண்ட் கேட்கலிங்க மாதாஜி. கிளியராவே கேட்கல, நெட்டே போயிடுச்சு போல இருக்கு. ஆமா. அதத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராஜலட்சுமி மாதாஜி. ஹாய். நெட்டு கிடைக்க. ராஜலட்சுமி மாதாஜி, எனக்கு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. எந்த பாட்டுங்க? இந்த சாப்பிடும்போது போடுற பாட்டு அனுப்ப சொன்ன. சரி, நான் போட்டுறேன். ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு. உங்க இருக்கு, என்கிட்ட இருக்கு. நம்பர் இருக்கு, அன்னைக்கு தான் கொடுத்தேன். ஆமாமா, இருக்கு. மாதாஜி குரூப்லயே போட்டு விட்டுட்டுங்க மாதாஜி. நான் போட்டு விடுறேன். சரி சரி. பத்மா மாதாஜிக்கும் கீதா ஜெயந்தி மாதாஜிக்கும் இந்த சிஷ்டாசகத்தை போட்டு விட்டேன். அப்புறம் ஊர்லயே இல்ல மாதாஜி. அப்படிங்களா? யாரு? ராஜலட்சுமி மாதாஜா? ஆமா ஆமாங்க. மாதாஜி என்கிட்ட இருக்கு மாதாஜி. அண்ணா மேடம் சொல்றாங்க பாருங்க, இந்த அர்த்தம் இருந்தா அனுப்புங்க. என்கிட்ட வைஷ்ணவ புக் இருக்கு. சரி சரி. எப்படி, என்ன சொல்றீங்க? மேடம் சொல்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, அதுல இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. மேடம் சொல்றாங்கல்ல, அது அனுப்புங்க. அது இருந்தா அனுப்புங்க, இல்லன்னா வேண்டாம் மாதாஜி எனக்கு. இப்போ நீங்க குரூப்ல போடுங்க, எப்பனா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. குரூப்ல போட்டா மாதாஜிக்கு தான் நான் அனுப்பணும். உங்களுக்கு எப்படி போடுறது நான் குரூப்ல? அப்ப என் நம்பர் இருக்கு அவங்க கிட்ட. இருங்க, கொடுங்க. 9000 9000 48 48 22 22 09. கீதா பத்ரி மாதாஜி, நான் கீதான்னு இங்க கொடுத்திருக்கேன். எனக்கு கீதா இதுல போட்ட விட வரும் எனக்கு. ஓகே ஓகே சரி. 9000 48 2209. கரெக்ட் தான். 9000 48 2209. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி கட் ஆயிருச்சு. நெட்டு கட் ஆயிடுச்சு. ஏன்னா வெளியில அம்மா வீட்டுக்கு அவினாசி வந்திருக்கேன், அங்க நெட் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, சரி சரி சரி. ரெக்கார்டிங் போகுதா? ஆமா, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? ஓகே ஓகே. அப்போ ஜெய விஜயர்களோட சம்பவம் வந்து வித்தியாசமானது. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பௌதிக உலகத்திற்கு வந்து மீண்டும் வைகுண்ட உலகத்திற்கு திரும்பி செல்ல பகவான் அவரது லீலையின் மூலமா இதை செய்யறார், அந்தரங்க சக்தி மூலமா. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வீரத்தை ஏற்படுத்த ஜெய விஜயர்களை இப்ப யூஸ் பண்றார். அடுத்தது பதம் 28. பகவந்தம் பரிக்ரம்ய பிரணீபத்யானுமான்ய ச பிரதிஜக்மு பரமுதிதா சம்சந்தோ வைஷ்ணவீம் ஸ்ரீயம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அம்முனிவர்கள் முழுமுதற் கடவுளை சுற்றி வலம் வந்து தங்கள் வந்தனங்களை அர்ப்பணித்த பின்னர் வைணவர்களின் தெய்வீக வளங்களை அறித்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி எய்து அங்கிருந்து திரும்பி சென்றனர். பொருளுரை. இந்து கோவில்களில் பகவானை மரியாதையுடன் சுற்றி வந்து வணங்குவது இன்றும் நடைமுறையில் உள்ள பழக்கமாகும். குறிப்பாக வைணவ கோவில்களில் மக்கள் தெய்வ மூர்த்திகளுக்கு தங்கள் மரியாதைக்குரிய வழிபாடு செய்த பின்னர் 3 முறை கோவிலை வலம் வருவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பகவான வலம் வந்துட்டு அவங்க மகிழ்ச்சியோட அங்கிருந்து திரும்பி போறாங்க அந்த முனிவர்கள். சனகர், சனத்குமாரர், சனந்தர், சனாதனர், அவங்க 4 பேரும். அடுத்த ஸ்லோகம் 29. பகவான் அனுகாவ் ஆஹா யாதம் மா வைஷ்டம் அஸ்து சம் பிரம்மதேஜ சமர்த்தோ அபிஹந்தும் நேச்சே மதம் துமே. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி மொழிபெயர்ப்பு. பகவான் பின்னர் அவரது காவலர்களாக ஜெயன் மற்றும் விஜயனிடம் கூறினார், இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், அச்சம் தேவையில்லை, அனைத்து பெருமைகளும் உங்களுக்கு உண்டாவதாக. அந்தணர்களின் சாபத்தினை பயனற்று போகச் செய்யும் திறன்
எனக்கு இருந்த போதிலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். காரணம், அது எனது ஒப்புதலை பெற்றிருக்கிறது. பொருளுரை 26வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி அனைத்து நிகழ்ச்சிகளும் பகவானின் ஒப்புதலின் பேரிலேயே நடைபெறுகின்றன. சாதாரணமாக 4 முனிவர்களும் வாயிற்காப்போரிடம் ஆத்திரம் கொள்வதற்கான சாத்தியம் இருந்திருக்காது. பரமபுருஷ பகவானும் தனது காவல்களை புறக்கணித்திருக்க முடியாது. வைகுண்ட லோகத்தில் ஒருமுறை பிறப்பிடித்தவர் மீண்டும் அங்கிருந்து திரும்பி வரவும் முடியாது. ஆகையினால் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த உலகில் தனது லீலைகளுக்காக பகவான் தானே வடிவமைத்து கொண்டவையாகும். அதனால்தான் அவர் இவை அனைத்தும் தனது ஒப்புதல் பெற்றவை என்று வெளிப்படையாக கூறுகிறார். இல்லையேல் அந்தணர்களின் சாபத்திற்காக ஒருவன் வைகுண்ட லோகத்திலிருந்து திரும்பி வருவதற்கான சாத்தியமே கிடையாது. பகவான் குறிப்பாக குற்றவாளிகள் எனப்பட்ட அவர்களை எல்லா பெருமைகளும் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். பகவானால் ஒருமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பக்தன் ஒரு காலம் கீழே விழ முடியாது. இதுவே இந்நிகழ்ச்சியின் முடிவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ கவுந்தேயே பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷ்யதி அப்படிங்கிறார். எனது பக்தன் என்றும் வீழ்வது இல்லை. அப்ப ஏன் இங்க முனிவர்கள் இப்படி நடந்துகிட்டாங்க? அவங்க ஏன் சாபம் கொடுத்தாங்க ஜெய விஜயர்களுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பகவானுடைய அந்தரங்க லீலை. பகவான் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்தரங்க சக்தியின் மூலமா அவர் அவங்கள இப்படி ஆட்கொள்கின்றார். ஏன்னா பகவான் உள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக பரமாத்மாவாக இருக்கின்றார். அப்போ பரமாத்மாவோட அனுமதி இல்லாம நம்ம எந்த செயலும் செய்ய முடியாது, நல்லதோ கெட்டதோ. நமது எண்ணங்கள் வேண்டுமென்றால் உபத்ரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு பகவானுடைய அனுமதியின்றி நாம எந்த செயலையும் செய்ய முடியாது. ஒரு திருடனுக்கே அனுமதி கொடுத்தாதான் அவன் திருட முடியும். சோ நம்மளோட உறுப்புகளுக்கு ஒவ்வொரு தேவர்கள் ஒரு அனுமதி கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. முதல்ல அவங்களோட அனுமதி எப்படி கிடைக்குது? பகவானோட அனுமதி பெற்ற பின்னர் அவங்க நம்மளுக்கு அந்த அனுமதி கொடுக்கறாங்க. சோ நம்ம சில சமயங்கள் பாத்தீங்கன்னா சிலருக்கு சில உறுப்புகள் திடீர்னு ஃபங்க்ஷன் ஆகுறது நிக்குது. எதனால? அவங்க செய்த கர்மாவின் பிரகாரம். ஆனா இங்க கர்மா கிடையாது. ஏன்னா ஆன்மீக லோகம் கர்மாக்கு அப்பாற்பட்டது. அங்க கர்மத்தின் வினைகள் கிடையாது. ஆனா பௌதிக உலகத்துல நாம் செய்யும் கர்மாக்கள் தொடர்ச்சியாக பல பிறவிகளில் நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்பை உண்டாகுது. சோ இப்ப எப்படி வைகுண்ட லோகத்துல அந்த நிகழ்வு நடைபெறுது அப்படின்னா, எல்லாம் பகவானுடைய அந்தரங்க சக்தியின் லீலைகள். அவர் நடத்துற லீலையில தான் உள்ள இருந்து பரமாத்மாவா அந்த முனிவர்களுக்கு கோபத்தை வர வைக்கிறார். அதன் மூலமா சாபத்தை கொடுக்கிறார். ஏன்னா அந்தணர்கள் சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு. எனினும் அவர் இதுல தலையிடவில்லை. ஏனெனில் அவரேதான் அதை நடத்துறார். அடுத்த ஸ்லோகம் 30. ஏதத் புரைவ நிர்திஷ்டம் ரமயா கிருத்தயா யதா புரா பவாரிதா துவாரி விஷந்தி மை உபாரதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வைகுண்ட லோகத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு செல்லும் இந்நிகழ்ச்சியானது அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியினால் முன்னரே கணித்து கூறப்பட்டது. அவள் ஒரு நாள் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டாள். ஏனென்றால் அவள் எனது இருப்பிடத்தை விட்டு நீங்கி சென்று மீண்டும் ஒரு நாள் நான் துயில் கொண்டிருந்த வேளையில் இங்கே திரும்பி வந்த பொழுது உங்களால் வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இதுல கனெக்டிவிட்டி பாருங்க. முதல்லயே அவங்க இந்த தவறை லட்சுமி தேவி கிட்டையும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா வாயில் காப்பாளர்கள்னா லட்சுமி தேவியும் கூட அவங்க தடுத்து நிறுத்தலாம். பகவான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார், நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவே லட்சுமி தேவிக்கு கோபம். ஏன்னா உள்ள ஒருத்தருடைய உணர்வு நம்ம மேல பாதிச்சுது அப்படின்னா நெகட்டிவா ஒரு எதிர்ப்புறமா நம்மளை பாதிச்சுது. ஏன்னா அவங்க நம்ம உள்ளத்துல நம்ம மேல சில சங்கடம் வந்தாலே போதும், அது நம்மளை பாதிக்கும். எப்படி சிலர் பொறாமைனால நம்மளை கலங்கடிக்கிறாங்க. அப்போ பார்வைகள் மூலமாக அந்த பொறாமை வெளிப்படுது. திருஷ்டி அப்படின்னா கண் விழிகள் மூலமாகவே, பார்ப்பதன் மூலமாகவே சிலருக்கு அந்த பொறாமை தாக்கும். இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு எனர்ஜி நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும். அது நல்லதா இருந்தா அந்த வைப்ரேஷன் நம்மளை சுத்தி மத்தவங்களுக்கும் அது நல்ல உணர்வை ஏற்படுத்தும். இப்ப நம்ம கிட்ட ஒரு பேட் எனர்ஜி இருந்தது, மத்தவங்க மேல பொறாமை, குரோதம், அந்த மாதிரி தவறான இது இருக்கும்போது அது மத்தவங்களையும் பாதிக்கும்.
அதனாலதான் சிலரெல்லாம் நம்ம வந்து நம்ம கிட்ட நெருங்கினாலே ஐயோ இவங்க கிட்ட பேசவே பிடிக்கல, இவங்களை பார்க்கவே பிடிக்கல, மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரி உணர்வுகள் வந்து தூய்மைப்படுத்தப்படாத நிலையில், அசுத்தமான நிலையில் இருக்கும்போது சிலருக்கு அது வந்து அந்த உணர்வு வெளிப்படுத்தும். இவங்க கூட எனக்கு பேச பிடிக்கல, இவங்களை விட்டு அந்த பக்கம் போகணும் போல இருக்கு, இவங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நாம ஃபீல் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நாம அந்த காலத்துல சுத்தி போடுறது, திருஷ்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வோம், சடங்குகளா அதை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட கலாச்சாரத்துல நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வெளியில ஏன் இந்த சடங்கு செய்யறோம்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாணம் தெளிக்கிறது, சாணம் அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறத இப்பதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன சொல்லுவோம், அந்த சாணத்தை தொடரவே கூச்சமா இருக்கு, அதனோட மலத்தை போய் நாம தொடுறோம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஆனா அது எவ்வளவு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குது, வீட்டுக்குள்ள வைரஸ் கிருமிகளை எல்லாம் அது கொல்லுது அப்படிங்கறதெல்லாம் நாம சயின்டிபிக்கா இப்போ அந்த காலத்துல செஞ்ச சடங்குகள் எல்லாம் அவ்வளவு ஆக்கப்பூர்வமானது. அதுல கிருமி நாசினி ஒவ்வொன்றும் முறைகள். ஒவ்வொரு ஆமா கிருமி நாசினி, ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அர்த்தமே இல்லாம அதை சொல்லவும் தெரியல. வழி வழியா வந்த பெரியவங்களுக்கு நம்ம எதுக்காக இந்த சடங்கு செய்யறோம், இப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னா அது ஒரு கிருமி நாசினி. பொட்டு வைக்கிறோம், அது ஆக்ஞா சக்கரா. ஆக்ஞா சக்கரத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகுது. பொட்டு வைக்கும்போது ஒரு அழுத்தம் கொடுப்போம். அதே சமயம் அந்த ஆக்ஞா சக்கரத்தை அந்த பொட்டு வைக்கிறதன் மூலமா, மஞ்சள் கலந்த ஒரு இயற்கையான முறையில பொட்டு வைக்கிறதன் மூலமா அதை நாம பாதுகாக்கிறோம். ஓப்பனா இல்லாம அதை க்ளோஸ் பண்ணி பாதுகாக்கிறோம். இப்படி நம்ம அக்குப்ரெஷருக்காகத்தான் அந்த நகைகள் அணியிறோம். நகைகள் அணிவறது சும்மா அழகுக்காக கிடையாது. அந்த நகைகள் அணியறது இப்ப தங்கம், அந்த உயர்ந்த ஆபரணங்கள், கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த கருவறை கிட்ட போனோம் அப்படின்னா அந்த பவரை இழுத்துக்கும். அந்த ஆபரணங்கள் வந்து பவரை இழுத்து அந்த உள்ள இருக்கிற வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள கொடுக்கும். அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கும் பாஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. மெட்டி ஏன் அணியிறோம் அப்படின்னா அது ஒரு அக்குப்ரெஷர், அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குது. அப்ப கருப்பு கயிறு ஏன் அணியிறோம் அப்படின்னா அது திருஷ்டியை போக்கி கொடுக்குது. இப்படி பல விஷயங்கள், நிறைய பேர் கருப்பு பாசி அணியறதை நாம பார்த்திருக்கிறோம். இப்படி பல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள், காது குத்துறது, மூக்கு குத்துறது, இது எல்லாமே அக்குப்ரெஷர் பாயிண்ட். அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு விளக்கம் அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்ப பாருங்க நிறைய அதுக்குன்னே வந்து டாக்டரேட் பண்ணி அதை ஒரு ப்ரொஃபஷனா, தொழிலா வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அக்குப்ரெஷர் கொடுக்கறது, அப்புறம் அந்த நீடில் குத்துறது, இது எல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தது. மறுபடியும் இப்ப வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அந்த காலத்துல இயற்கை வைத்தியத்தினாலே ஒரு பாட்டி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காய்ச்சலோ சளியோ இல்ல ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அதையெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சரிப்படுத்திடுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அழுத ஓன்னு சொன்னா ஓடிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த குழந்தை மறுபடியும் அழுகுது, ஏன்னு தெரியாது. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் மறுபடியும் போட்டு போட்டு அந்த நோயை உள்ளேயே அமுத்திடுறாங்க. அது பெயின் கில்லர் மட்டும்தான். அப்போ பெயின் கில்லர் வந்து பெயினை தான் சரி பண்ணுமோ தவிர அது உள்ள வந்து பெரிய நோயை உண்டாக்கி அப்புறம் தான் அது பெரிய கட்டியை உருவாக்கி அப்புறம் அது கேன்சரா பண்ணி தருது. சோ இந்த காலத்துல உள்ளேயே வச்சு அதுக்கு ஒரு மறைப்பை போடுறதுதான் ஆங்கில மருத்துவம். ஆனா நம்மளோடது அடிவேரோட நோயை கியூர் பண்றது. சோ அந்த காலத்து ஒவ்வொரு செயலும் வந்து அர்த்தமுள்ளதா இருந்தது. நம்மளோட இந்து மதம் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு புக்கே ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அதுல வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்திருப்பாரு. ஏன் எதுக்காக இதை செய்யறோம், எதுக்காக அதை செய்யறோம், இந்த சடங்குகள் எல்லாம் ஏன் நம்ம வழி வழியா எதனால அதை பின்பற்றிட்டு வர்றோம் அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல நம்மளுக்கு யாருக்கும் அதுல ஒரு 5% கூட தெரியாது. ஆனாலும் ஒரு 10% அது நடைமுறையில இருக்கு. மறுபடியும் 90% நாமெல்லாம் விட்டுட்டோம். அதையெல்லாம் நாம இயற்கை மருத்துவ முறை, அந்த இயற்கை முறையில அந்த வேப்பங்காத்து, பல் துளக்குறது, வேப்பங்குச்சி, இது எல்லாம் இப்ப ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வேற அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம பாரம்பரிய உரிமையெல்லாம் இழந்துட்டு நம்ம பெப்பரப்பேன்னு உட்காந்துருக்கோம். அடுத்தது ஸ்லோகம் 31. மயி சம்பிரம்ய யோகேன நிஸ்தீரிய பிரம்ம ஹேளனம் பிரத்யேஷ்யதம் நிகாஷம் மே காலே நாள் வீயசா புனः.
மாதாஜி நான் ஹரே படிக்கிறேன். ராஜலட்சுமி மாதாஜி. படிக்கிறேன். ஸ்ரீலட்சுமி மொழிபெயர்ப்பு மாதாஜி. மொழிபெயர்ப்பு பகவான் வைகுண்டவாசிகளான அயன், ஜெயன் மற்றும் விஜயனிடம் உறுதியளிக்கும் விதமாக கூறினார். சினத்தில் தெய்வீக யோக முறையினை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் அந்தணர்களிடம் கீழ்ப்படியாததினால் விளைந்த முந்தைய பாவத்தை நீங்கள் இப்போது போக்கிக் கொள்வீர்களாக. மேலும் மிக குறுகிய காலத்தில் என்னிடம் நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீராக. பொருளுரை முழுமுதற் கடவுள் வாயிற்காப்பாளர்களான ஜெயன் மற்றும் விஜயனிடம் சினத்தில் பக்தி யோகத்தின் பயிற்சியினால் அவர்கள் அந்தணர்களின் சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று அறிவுறுத்துகிறார். ஸ்ரீல மத்ம முனிவர் இது தொடர்பாக கூறும் பொழுது பக்தி யோகத்தினை பயில்வதின் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும் என்கிறார். பிரம்ம சாப எனப்படும் அந்தன சாபத்தினை வேறு எந்த வழியினாலும் வெல்ல முடியாது, ஆனால் பக்தி யோகத்தினால் வெல்ல முடியும். பக்தி யோகத்தை ஒருவர் பல ரசங்களில் பயிற்சி செய்யலாம். மொத்தம் 12 ரசங்கள் உள்ளன. இவற்றுள் 5 முதல் நிலையினை சார்ந்தவையாகும். பிற 7 துணை நிலையினை சார்ந்தவையாகும். 5 முதல் நிலை ரசங்களும் நேரடியாக பக்தி யோகத்தினை உருவாக்குகின்றன. ஆனால் மீதி 7 ரசங்களும் மறைமுகமானவை என்ற போதிலும் கூட பகவானின் தொண்டிற்கு பயன்படுத்தப்பட்டதென்றால் இவையும் கூட பக்தி யோகத்தினுள் வைத்தே எண்ணப்படுகின்றன. அதாவது பக்தி யோகமானது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்று கூறலாம். ஒருவன் எவ்வாறு முழுமுதற் கடவுளிடத்து பற்றுடையவனாகிவிட்டால் அவன் பக்தி யோகத்தில் ஈடுபடுகிறான் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. 10.29 15 பதத்துல காமம், குரோதம், பயம் கோபியர்கள் கிருஷ்ணரிடம் பக்தி யோகத்தினால் தொடர்பு கொண்டதானது நேசத்தினால் ஆகும் காமம். இதே போல் ஹம்சன் பக்தி யோகத்தில் பற்று கொண்டதானது அவனது மரண பயத்தினாலாகும். இவ்வாறு பக்தி யோகமானது பகவானின் பகைவர்களிடத்து கூட மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. காரணம், எப்போதும் அவரையே பகையுணர்வுடன் சிந்தித்துக் கொண்டிருப்பதின் மூலம் ஒருவன் மிக விரைவில் மீட்கப்படுகிறான். விஷ்ணு பக்தக ஸ்மிருதோ தெய்வ ஆசூரஸ் தத் விபநயக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் பகவானின் பக்தர்கள் தேவர்கள் என்றும் பக்தர் அல்லாதார் அசுரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பக்தி யோகமானது மிகுந்த ஆற்றலுடையதாகும். முழுமுதற் கடவுளை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் தேவர்களும் அசுரர்களும் கூட அதன் பயனை பெறக்கூடும். பக்தி யோகத்தின் அடிப்படை கொள்கையானது எப்பொழுதும் பரமபுருஷ பகவானை சிந்தித்துக் கொண்டிருப்பதுவே ஆகும். பகவத்கீதையில் 18.65 பகவான் கூறுகிறார், மன்மனா பவமத் பக்தக. இதன் பொருள் எப்பொழுதும் என்னை நினைப்பாயாக என்பதுவாம். ஒருவன் எந்த வழியில் சிந்திக்கின்றான் என்று கவலை இல்லை, மாறாக முழுமுதற் கடவுளை பற்றிய சிந்தனையே பக்தி யோகத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. உலகங்களில் பல்வேறு வகையான பாவ செயல்கள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் தலையாய பாவமாக கருதப்படுவது அந்தணர்கள் மற்றும் வைணவர்களிடம் அவமரியாதையாக நடப்பதுவேயாகும். இங்கே இவ்வளவு பெரிய கொடூரமான பாவத்திலிருந்து கூட வெளிவருவதற்கு ஒரு தெளிவான வழி கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் விஷ்ணுவை பற்றிய சிந்தனையாகும். அவரை பக்தியோடு தான் சிந்திக்க வேண்டும் என்பதில்லை. ஆத்திரத்தில் சிந்தித்தாலும் விடுதலை பெறலாம். இவ்வாறு விஷ்ணுவின் பக்தர் அல்லாதவர்கள் கூட அவரையே எப்பொழுதும் சிந்திப்பதினால் அவர்கள் அனைத்து பாவ செயல்களில் இருந்தும் விடுதலை பெறுகின்றனர். கிருஷ்ண உணர்வு என்பது சிந்தனையின் மிக உயர்ந்த வடிவமாகும். பகவான் விஷ்ணுவை இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவதின் மூலம் சிந்திக்கலாம். பாகவதத்தின் கூற்றுகளில் இருந்து கிருஷ்ணரை ஒருவன் எதிரியாக கருதி சிந்தித்தால் கூட அக்குறிப்பிட்ட தகுதியானது விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை சிந்திப்பது ஒருவனது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீலட்சுமி மாதாஜி நீங்க சொல்லுங்க, நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர்றேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீலட்சுமி மாதாஜி மாதாஜி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. வைகுண்ட லோகத்துல ஜெயன் விஜயனிடம் அவருக்கு என்ன சொல்றாங்க, நீங்க ஒன்னும் இது பண்ண வேண்டாம், சினத்தினால நீங்க தெய்வீக யோகத்தினை முயற்சி செய்வதன் மூலம் பயிற்சி செய்வதன் மூலம் அந்தனர் கீழ்ப்படியாதனால நீங்க இந்த பாவத்தை ஏத்திருக்கிறீங்க. அதனால இதை போக்குறதுக்காக நீங்க கீழே பூலோகம் போயிட்டு திருப்பி என்னிடத்துலயே சீக்கிரம் திரும்பி வருவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஜெயன் மற்றும் விஜயன் சினத்தின் பக்தி யோகத்தின் பயிற்சினால் அவர்கள் அந்தணர்களின் சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஸ்ரீல பத்ம முனிவர் இது தொடர்பாக கூறுவர், பக்தி யோகத்தினை பயில்வதன் மூலம்
அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும். பக்தி பண்ணினாலே நம்ம அந்த பிரம்ம சாபம், முக்கியமா அத்தனை சாபம் தான் இருக்கிறதுலயே பெரிய சாபம். அந்த சாபத்திலிருந்து நம்ம பக்தி செய்வதன் மூலமா நம்ம அதுல வெளி வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே நம்ம பக்தி யோகத்தினால வெல்ல முடியும். பக்தி யோகத்துல 5 முதல் 12 ரசங்கள் இருக்கின்றன. அதுல 5 முதல் நிலை சார்ந்ததாகவும் 7 துணை நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த 5 முதல் நிலைகள் ஃபர்ஸ்ட் பக்தி யோகத்தை உருவாக்குது. மீதி 7 துணை ரசங்களாக இருக்கிறது. அதுவும் கூட இதுல பக்தி யோகத்துல நமக்கு வந்துருங்கிறாங்க. எவ்வாறு ஒருவன் எவ்வாறு முழுவதற்கடவுளுக்கு பற்றுடையவனாகி விட்டால் அவன் பக்தி யோகத்தில் ஈடுபடுகிறான் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. காமம், குரோதம், பயம், அதாவது எந்த விதத்துல வேணாலும் நம்ம நினைக்காம இருந்தா கூட, எதிரியா இருந்தாலும் அவனையே நினைச்சிட்டு, அவனுக்கு பாரு நான் என்ன பண்றேன்னு நினைச்சிட்டு சாமி மேல ஒரு குரோதம் ரண்யாட்சம் வச்சிருந்தா அது மாதிரி. அதனால அவரும் எப்பவுமே பகவானை சிந்திச்சுக்கிட்டே இருந்ததுனால அவருக்கும் கடைசியில அவரையும் கொண்டு அவருக்கும் மோட்சம் கொடுக்கிறாரு பகவான். அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா. இந்த காம குரோதம் பயம் கோபியர்களோடது. காமம் கோபியர்களுக்கு, பயம் ஹிரண்யகசிப்புக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா. கோபியர்களோட பக்தி யோகத்தில் பற்று கொண்டதானது அவனது மரண பயத்தினால் ஆகும். மரண பயத்தினால அவன் கம்சனோட இது கூட கடைசியில அந்த பக்தி ஆப்போசிட்டா இருந்தா கூட, பகவானுக்கு எதிர்ச்செயலாக இருந்தாலும் கூட எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அது பக்தி யோகமா மாறிடுது. ஏன்னா அது கூட ஆற்றல் மிக்கதா மாறுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பக்தி அப்படின்னா பகவானை நினைக்கிறதா பக்தி இல்லைங்களா? ஒரு பக்தன் என்ன பண்ணுவான், எப்போ சதா சர்வ காலமும் சததம் கீர்த்த எந்தோமாம், அவரையே நினைச்சிட்டு இருப்பான். மன்மனா பாவமத் பக்தோ, அதையே தான் அவங்களும் செய்யறாங்க அசுரர்கள் கூட. அப்போ பகவான் அவங்களுக்கு சாயுஜ்ய முக்தி தர்றார். இப்ப பகவானின் பக்தர்கள் தேவர்கள் என்றும் பக்தரல்லாதவர்கள் அசுரர்கள் எனும் அழைக்கப்படுகிறார்கள். பக்தி யோகமா மிகுந்த ஆற்றலுடையது. பக்தி யோகம் எல்லா யோகங்களிலும் மிக உயர்ந்தது. அத யோகா லேடர்ல நம்ம பாக்குறோம், பக்தி யோகம் தான் மிக உயர்ந்த நிலையில இருக்கு. இப்ப முழுமுதற் கடவுளை எப்போதும் நினைத்து கொண்டிருந்ததால் தேவர்கள் அசுரர்கள் கூட அதன் பயனை பெறக்கூடும். பக்தி யோகத்தின் அடிப்படை கொள்கை எப்பொழுதும் பரமபுருஷ பகவானை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மன்மனா பாவமத் பக்தோ மத்தியாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சத்தியம் தே பிரதிஜானே பிரியோ அசிமே அப்படின்னு. அப்போ ஒருவன் எந்த வழியில் சிந்திக்கிறான் என கவலை கிடையாது. மாறாக கடவுளை பற்றிய சிந்தனை பக்தி யோகத்தின் அடிப்படை கொள்கை. அப்ப அசுரர்கள் பார்த்தா அப்படின்னா எப்பவுமே பகவான் நம்மளை கொன்னுடுவாரோ, நம்மளை எப்ப அழிக்க வர்றாரோ, கம்சன் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தான். அதனாலதான் அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைச்சது. இப்ப பகவானை நினைக்கிறது ஒரு அடிப்படை. ஆனா பக்தர்கள் பகவானுக்கு ஆதரவாக நினைக்கிறாங்க, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனா அசுரர்கள் நினைக்கிறாங்க பகவானை அழிக்க வேண்டும். ஏன்னா பகவானை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆனா நினைச்சிட்டே இருக்கிறதுனால கூட பகவான் அவங்க மேல கருணை கொள்கிறார். நீ என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற, எவ்வளவு ஒரு பெரும் கருணை பாருங்க. அப்ப பகவான் யாரையும் விரோதம் பார்க்கறது கிடையாது. சமூகம் சர்வபூதேசு நமேத்வேசியோ அஸ்தின பிரியக. அப்ப உலகில பல்வேறு வகையான பாவச் செயல்கள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் தலையான பாவமாக கருதப்படுவது அந்தணர்கள் மற்றும் வைணவர்களை அவமரியாதையாக நடத்துவது. அதனாலதான் வைஷ்ணவ அபராதம் கூடாதுன்னு நம்மளுக்கு எச்சரிச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி கிளாஸ்ல, எல்லா கிளாஸ்லயும். இப்ப இங்க எவ்வளவு பெரிய கொடூரமான பாவத்திலிருந்தும் கூட வெளிவருவதற்கு பக்தி யோகம், பகவானோட திருநாமம் ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. பகவானுடைய திருநாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தா அது பெரிய அந்தன பாவத்திலிருந்து, பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராமணர்களுக்கு செய்கின்ற அபராதம், அது கூட நம்மளுக்கு நீங்கும். ஏன்னா அது பெரிய அபராதம். இருக்கிற அபராதத்திலேயே பிராமணர்களை பசுக்களையும் கொடுமை பண்றது. ஏன்னா அவங்க 2 பேருமே பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. இப்படி விஷ்ணுவின் பக்தரல்லாதவர்கள் கூட அவரையே சிந்திக்கிறதுனால பாவச்செயலிருந்து விடுதலை பெறாங்க. ஏன்னா அது பக்தி யோகமா மாறிடுது, அவங்க பகவானை நினைச்சிட்டே இருக்கிறது. இப்ப கிருஷ்ண உணர்வுங்கிறது சிந்தனையில் மிக உயர்ந்த வடிவம்.
பகவான் விஷ்ணுவை இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என கூறுவதன் மூலமாக சிந்திக்கலாம். பாகவதத்தின் கூற்றுக்களை ஒருவன் எதிரியாக கருதினாலும் கூட அக்குறிப்பிட்ட தகுதியானது விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை சிந்திப்பது ஒருவனை பாவங்களில் இருந்து நீக்குகின்றது. அப்போ தன்னோட குழந்தை ஒரு தந்தை ஒரு குழந்தை வந்து தன்னோட தந்தையை எதிரியா நினைக்கிறான். ஆனா தந்தை எப்பவுமே தன்னுடைய பையனை எதிரியா நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவனோட அறியாமையில் அவன் நினைக்கிறான்னு தந்தை அதை மன்னித்து அவனை ஏற்றுக்கிறார். அது போல பகவான் நம்மளுக்கு எல்லாருக்கும் மாதா தாத்தா பிதா மக அப்படின்னு சொல்றாரு. வேத்தியம் நான் தான் எல்லாம் ரிக்ஸ் யசு சாம எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். வேத்தியம் பவித்ரம் ரிக் யசு சாம அதர்வன அப்படின்னு சொல்றார். எல்லா வேதங்களும் நான் தான் எல்லாருக்கும் தாய் தந்தை பிதா அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் வந்து நம்மளை பிள்ளைகளாக ஏற்று நாம் தவறே செய்தாலும் அதை வந்து மன்னித்து ஆட்கொள்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 32. பகவான் ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. வைகுண்டத்தின் வாயிலில் அருளி செய்த பகவான் பின்னர் பொன்வண்ண ஆகாய விமானங்களினால் அலங்கரிக்கப்பட்டதும் எல்லா வகையிலும் வளங்களும் செல்வங்களும் நிறைந்திருப்பதுமான தனது உறைவிடத்திற்கு திரும்பி சென்றார். பொருளுரை. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் வைகுண்டத்தின் வாயிலில் வைத்தே நிகழ்ந்தன என்று இச்சுலோகம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அதாவது முனிவர்கள் உண்மையில் வைகுண்ட லோகத்தினுள் பிரவேசிக்கவில்லை, மாறாக அதன் வாயில் வரைதான் சென்றிருக்கின்றனர் என்றும் கூறலாம். வைகுண்ட லோகத்தினுள் நுழைந்த பிறகு அவர்கள் எவ்வாறு மீண்டும் பௌதீக உலகிற்கு வர முடியும் என்று கூட கேட்கலாம். உண்மையில் அவர்கள் அதனுள் நுழையாமலே தான் திரும்பி வந்தனர். இது போன்று மகா யோகிகளும் அந்தணர்களும் தங்களது யோக சக்தியினால் இந்த பூத உலகிலிருந்து வைகுண்ட லோகம் சென்றிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அங்கே நிரந்தரமாக தங்க வேண்டும் என்பதற்காக செல்வதில்லை. அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தனர். மேலும் இங்கே பகவான் வைகுண்ட ஆகாய விமானங்களினால் சூழப்பட்டிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் வைகுண்ட லோகம் பௌதீக உலகிலுள்ள வளங்கள் அனைத்தையும் தோற்கடிக்கும் வண்ணம் அனைத்து வளங்களும் நிரம்பியது என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களும் பிரம்ம தேவரிடமிருந்து பிறந்தனர். ஆனால் பிரம்ம தேவரோ பகவான் விஷ்ணுவிடமிருந்து தோன்றினார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்தில் அகம் சர்வஸ்ரீ பிரபாவக என்று கூறுகிறார். இதன் பொருள் பகவான் விஷ்ணுவே பௌதீக உலகின் அனைத்து தோற்றங்களுக்கும் ஆதி காரணம் என்பதாகும். படைப்பு முறைகள் அனைத்தையும் நன்கறிந்து விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை நன்கு புரிந்து கொண்டு பகவான் விஷ்ணுவே அனைத்திற்கும் மூல காரணம் என்று உணர்ந்து கொண்டவரே விஷ்ணுவை வழிபடும் வைணவர்கள் ஆவர். வேத மந்திரங்களும் இதனை ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் என்று உறுதி செய்கின்றன. வாழ்க்கையின் லட்சியமானது பகவான் விஷ்ணுவை புரிந்து கொள்வதே ஆகும். பாகவதமும் இதனை எல்லா இடங்களிலும் உறுதி செய்கிறது. மூட மனிதர்கள் விஷ்ணுவே வழிபடப்படுவதற்குரிய பரம்பொருள் என்பதை அறியாமல் உலகில் பல்வேறு வழிபடு பொருள்களை உண்டாக்கி கொள்கின்றனர். அதனால் அவர்கள் கீழ்நிலை எய்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ வைகுண்ட லோகத்துல இவங்க வந்து உள்ள போகல. அந்த 4 முனிவர்களும் வாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அப்ப ஒருவேளை வைகுண்ட லோகத்துக்குள்ள போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி வர அவசியம் இல்லாம போயிருக்கும். ஏன்னா வைகுண்ட லோகத்தில் ஒன்ஸ் பூந்துட்டாங்க அப்படின்னா வெளிவர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம ஸ்லோகங்கள்ல ந தத் பாஷே தோஷியோ ந சசாங்கோ ந பாவக யகத்வா ந நிவர்த்தந்தி தத்தாம பரமம் மம. அந்த பரம் தத்தாமம் தாமத்துக்குள்ள அந்த புனிதமான இடத்துக்குள்ள போனவங்க திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்க அந்த வைகுண்ட லோகங்கள் ஆகாய விமானங்களால சொல்லப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் வந்து ஆகாய விமானங்கள் அப்படின்னா அதை அந்த ஏரோப்ளேன்ல எல்லாம் போனோம் அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் எல்லாம் போடணும். ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. புஷ்பக விமானம் அது நினைச்ச உடனே வந்து முன்னாடி நிற்கும், நம்ம அதுல ஏறி போகலாம். அது வந்து இங்க இருக்கிறத விட பல மடங்கு அங்க வளங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதை வந்து கற்பனையில கூட நாம நினைச்சு பார்க்க முடியாது. அங்கெல்லாம் வந்து சூரிய கதிர்களோ இல்ல சந்திரனோ எதுவுமே தேவையில்லை. அங்க ஒளி கொடுக்கறதுக்கு பகவானுடைய தேஜஸ்ல இருந்து வர ஒளி கதிர்களே போதும். அங்க வந்து எந்த துன்பமும் கிடையாது. அங்க எல்லாமே இன்பமயம்.
அப்போ அகம் சர்வசிய பிரபுவோ அப்படிங்கிறாரு. அதாவது எல்லா உலகங்களையும் தோற்றுவிப்பவன் நான் தான் அப்படிங்கிறார். அவர் தான் ஆதி காரணம். ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அப்ப விஷ்ணுவை அல்லது கிருஷ்ணரை புரிந்து கொண்டு பகவான் விஷ்ணுவே அனைத்திற்கும் மூல காரணம் என உணர்ந்து விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள். ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு இதை உறுதி செய்யறாங்க. அப்போ ஒவ்வொருவரோட வாழ்க்கையோட லட்சியம் என்னவா இருக்கணும்? விஷ்ணுவை வழிபடுவது. ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனாம் பரம். அப்போ விஷ்ணுதான் வழிபாட்டின் உயர்ந்த நிலை. விஷ்ணு வழிபாடுதான் மிக உயர்ந்த நிலை. இத பாகவத புராணம் நம்மளுக்கு உறுதி செய்து. இப்போ மூட மனிதர்கள், ஏன்னா பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானது பாகவதம். ஏன்னா பாகவத ரூபத்துல பகவான் தோன்றி இருக்கிறார். சப்த அவதாரமாக, இலக்கிய அவதாரமாக வியாசதேவர் தொகுத்து இதை வழங்கியிருக்கார். வியாசதேவர் யாரு? பகவான் விஷ்ணுவே இலக்கிய அவதாரமாக உருவெடுத்தவர். இன்கார்னேஷன், அவரோட இன்கார்னேஷன் தான் வியாசதேவர். அப்ப பாகவதமும் இதனை எல்லா இடங்களிலும் உறுதி செய்கிறது. மூட மனிதர்கள் விஷ்ணுவையே வழிபடுவதற்குரிய பரம்பொருள் என்பதை அறியாமல் பல வழிபாடுகள்ல இருக்காங்க. ஏன்னா பகவான் உயர்ந்த வழிபாடு முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே. அவரை வழிபடுவதுதான் உத்தமமானது. ஏன்னா சத்துவகுணத்துல இருக்கிறவங்கனால மட்டும்தான் அவரை வழிபட முடியும். மற்றவர்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் எப்படி உத்தமமானவர், அவர் எப்படி முழுமுதற் கடவுள். ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த அறிவு வேணும், வேதத்தினோட அறிவு வேணும். இப்ப பாகவதம் படிக்கிற நம்மளுக்கெல்லாம் புரியும் பகவான் தான் உயர்ந்தவர் அப்படின்னு. இதை சிவபெருமானே பத்ம புராணத்துல பார்வதி தேவிக்கு சொல்றார். ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணு ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஜனம் அப்படின்னு. இது எல்லா வழிபாடுகளிலும் உயர்ந்த வழிபாடு விஷ்ணு வழிபாடிலே. அதிலும் உயர்ந்த வழிபாடு விஷ்ணுவின் அடியார்களை வழிபடுது. தாசனாக அடியேனுக்கு அடியேனாக இருக்கிறது. அதுதான் மிக உயர்ந்த வழிபாடு அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பத்ம புராணத்துல சொல்றாங்க. அடுத்தது இந்த பதம் 33. தௌத்து கீர்வான ருஷபௌ துஸ்தரா திரிலோகதஹ ஹத ஸ்ரீயௌ பிரம்மசாபா தாவூதம் விகத ஸ்மயௌ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிற மாதாஜி. தேவர்களில் சேர்ந்த அவ்விரு வாயில் காவலர்களும் அந்தணர்களின் சாபத்தினால் அழகும் ஒளியும் இழந்து முகவாட்டமுற்று முழுமுதற் கடவுளின் உறைவிடமான வைகுண்ட லோகத்திலிருந்து கீழே விழுந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ அந்த வாய்க்காப்பாளர்கள் அழகும் ஒளியும் இழந்து, ஏன்னா அங்க வைகுண்ட லோகத்திலிருந்து கீழே விழுறவங்க எப்பவுமே அந்த அழகு ஒளி எல்லாம் இழந்துதான் இங்க வருவாங்க. ஏன்னா இது துக்காலயம், ஜட உலகம் அப்படிங்கிறது இன்பம் இல்லாத உலகம். ஆனா வைகுண்ட லோகம் ஆன்மீக உலகம் என்பது அழகு ஒளி இன்பம் அனைத்தின் இருப்பிடம் அதுதான். அதனோட நிழல் தான் இங்க. அப்போ நிழல்ல நம்ம உண்மை இருக்காது. உண்மை எதுல இருக்கு? ஆதாரம் அங்கிருக்கு, அதனோட நிழல் தான் இங்க இருக்கு. ஸ்லோகம் 34. தத விகுண்ட தசனா தயோ நிபதமானயோக ஆஹாஹ்காரோ மகானாசீத் விமானாக்ரு ஏஷு புத்ரகாக. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மொழிபெயர்ப்பு. ஜெயனும் விஜயனும் பகவானின் உறைவிடத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருப்பதை தங்களது மிகச்சிறந்த விமானங்களில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் உணர்ச்சி மேலோட்டினால் வருத்தத்துடன் அந்தோ ஐயோ என்று கூக்குரலிட்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப ஜெயனும் விஜயனும் பகவான் உறைவிடத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருப்பதை தங்களது மிகச்சிறந்த விமானங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லாம் கூச்சலிடுறாங்க. அவங்களுக்கு இந்த கதி ஆயிடுச்சா, பகவானுடைய காவலர்களுக்கு இந்த கதியா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா அலறாங்க. பதம் 35. தாவேவஹி அதுனா பிராப்தௌ பார்ஷத பிரபரௌ ஹரேஹ திதே ஜடர நிர்விஷ்டம் காஷ்யப்பம் தேஜ உள்பணம். ஹரே படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரம்மதேவர் தொடர்ந்து கூறினார். முழுமுதற் கடவுளின் தலைமை வாயில்காவர்களான அவர்கள் இருவரும் இப்போது திதி என்னும் தேவக்கனின் கர்ப்பையில் புகுந்து கச்சப்ப முனிவரின் வன்மை மிக்க சுக்லத்தினால் மூடப்பட்டிருக்கின்றனர். பொருளுரை. உண்மையில் வைகுண்ட லோகத்திலிருந்து வரும் ஒருவன் எவ்வாறு பௌதிக பூதங்கள் என்னும் கூண்டில் சிக்கிக் கொள்கிறான் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இங்கே இருக்கிறது. உயிர் முதலில் தந்தையின் சுக்லத்தை தஞ்சம் அடைகிறது. அதன் பின்னர் தாயின் கர்ப்பையினுள் தெரிவிக்கப்பட்டவுடன்
தாயின் சுரதத்துடன் கலந்து கரு உருவாகி அது ஒரு குறிப்பிட்ட உடலாக வளர்ச்சி பெறுகிறது. இரண்யச்சன் மற்றும் இரண்யகசிப்பு என்ற இரு புதல்வர்களை கருக்கு கொள்ளும் பொழுது கச்சப்ப முனிவரின் மனநிலை சரியாக இருக்கவில்லை என்பது இங்கு நினைவு கூர்தல் நலம். ஆகையினால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட சுக்கலமானது அதிக வலிமை பெற்று ஆத்திர குணம் நிரம்பியதாக இருந்தது. ஒரு குழந்தையை சுருக்கொள்ளும் போது ஒருவனது மனம் பக்தியும் தெளிவும் மிக்கதாக இருத்தல் வேண்டாமும் என்பது இதன் முடிவாகும். இந்நோக்கத்திற்காக கர்ப்பதான சமஸ்காரம் என்பது வேதங்களில் பரிந்துரைப்பட்டிருக்கிறது. தந்தையின் மனம் தெளிவாக இல்லை என்றால் அவரிடமிருந்து வரும் சுக்கிலம் மிகவும் நன்றாக இராது. இவ்வாறு தந்தை மற்றும் தாயிடமிருந்து உற்பத்தியான பொருளால் மூடப்பட்ட உயிரானது அசுரர்களான இரணியச்சன் மற்றும் இரணியகசிப்பு போல் ஆகிவிடும். சுருக்கிக் கொள்ளும் நிபந்தனைகளை கவனமாக எண்ணப்பட வேண்டும். இதுவே உயர்ந்த அறிவியல் ஆகும். நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப நாம நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ எங்க இருந்து எங்க ஹரே இங்க கிருஷ்ண வந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது மாதாஜி. சரிங்க. ஹரே கிருஷ்ணா நீங்க மியூட் பண்ணுங்க மாதாஜி. கீதா மாதாஜி. இதுல இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹரே கிருஷ்ணா. அப்போ வைகுண்ட லோகத்தில் ஒருவன் எவ்வாறு பௌதிக பூதங்கள் அப்படின்னு கூண்டுல சிக்கிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இங்க வந்து எப்படி ஒரு கருவானது தாயின் கருப்பைக்குள்ள போகுது அப்படிங்கிறத நம்ம பகவத்கீதையிலேயே படிச்சிருக்கிறோம். மலை மூலமாக அந்த அணுக்கள், அந்த உயிர்வாளிகள், அந்த ஆத்மாக்கள் வந்து கீழே நிலத்துல விழுகுது. நிலத்துல வந்து அந்த விதைகள் மூலமாக அந்த விதைகளை ஒருவன் எடுத்து சாப்பிடும்போது அவங்க சுக்லத்தின் மூலமாக அந்த பெண்ணோட கருப்பையில போய் அந்த கருப்பையில் இருந்து அந்த ஆத்மாவானது உடல் பெற்று அது வெளிவருகின்றது அப்படின்னு நாம பாக்குறோம். அப்போ இது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி ஒரு வைகுண்டத்திலிருந்து விழுகின்றவன், அதாவது நித்திய சித்தா அப்படிங்கிறவங்க எப்பவுமே வீழாதவர்கள். ஆனா நித்திய பக்தா அப்படிங்கிறவங்க வீழக்கூடியவர்கள். அந்த நித்திய பக்தா அப்படிங்கிறவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு ஆத்மாவும், நல்ல ஆத்மான்னு சொல்ல முடியாது, எல்லாருமே தவறிழைத்தனாலதான் பௌதிக லோகத்துக்கு வர்றோம். அப்ப இதுலயும் கொஞ்சம் மேல இருக்கிறவங்க, அதுலயும் பல விதங்கள் இருக்காங்க. அந்த மனித உரு அப்படின்னா மனித உருல இருப்பாங்க, ஆனா உள்ள உணர்வுகள் வேற வேற மாதிரி இருக்கும். அப்போ உயர்ந்த நிலையில இருக்கிற ஆத்மா, மீடியம், மத்திய நிலையில, அப்ப மிகவும் தாழ்ந்த நிலையில. அப்போ அவங்களுக்கு தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தமோ குணத்துல அவங்க பாக்குறதுக்கு மனித உருவுல இருப்பாங்களோ தவிர அவங்களுக்கு வந்து மிருக உணர்ச்சிகள் இருக்கும், அசுரர்களா இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அதுல எல்லாம் அசுரர்கள் அப்படின்னாலே அவங்க தோற்றமே வந்து அதை காணிச்சு கொடுத்துரும். மிக பயங்கரமான தோற்றமா இருக்கும். அப்படி வந்து எதனால அப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, தாய் தந்தை அவர்கள் சேரும்போது அந்த நேரம் வந்து மாலை நேரம், அந்த பிரதோஷ நேரம். இப்ப பகவான் வந்து அந்த மாலை நேரங்கள்ல உயிர்களை அடக்குகின்றார். அந்த நேரங்கள்ல, வேண்டாத நேரங்களில் கூடுவது. அப்ப கூடும்போது அவர்களுடைய மனநிலை அசுரத்தனமாக இருந்தது அப்படின்னா அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கத்தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருவரும், ஒரு மனித உடல் பெற்ற ஒவ்வொருத்தரும் இயந்திரத்தனமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்பாமல் எப்படி முறைப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க மனோநிலையை எப்படி வச்சிருக்கணும், அவங்களை எப்படி சுத்தப்படுத்தணும், உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம். அப்போ இது வந்து கஷ்யப்ப முனிவர், திதி, இவங்களுடைய நடவடிக்கைகள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நேரங்கெட்ட நேரத்திலேயோ இல்ல மனம் அமைதி இல்லாம தவறுதலுடன் ஒருத்தர் வந்து சங்கம் கொள்ளும் போது, ஒரு பெண்ணுடன் சங்கம் கொள்ளும் போது அவங்க கருவுக்குள்ள அசுரர்கள், அந்த பிரேதாத்மாக்கள் அதை வந்து திணிக்கிறார். ருத்ரர் வந்து எப்பவுமே இந்த சுடுகாட்டுல அவர் வந்து இந்த பிரேதாத்மாக்கள், உடலற்ற ஆத்மாக்களை வந்து அடக்கி ஆள்கின்றார். அப்படி அவங்களுக்கு உடல் தர்றதுக்காக இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி சான்ஸ் யூஸ் பண்ணி முறையற்ற கூடல்ல ஈடுபட்டிருக்கிறவங்க வயிற்றுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசுர குழந்தைகள் பிறப்பாங்க. அப்ப அந்த அசுர குழந்தைகள் சில சமயம் நிறைய வீடுகள்ல பார்த்திருக்கோம், அவங்க தாய் தந்தையை மதிக்க மாட்டாங்க. சிலர் இன்னைக்கு எல்லாம் கொலை பண்றது கூட நம்ம பாக்குறோம், தாய் தந்தையை கொலை பண்றதையும் பாக்குறோம். அவங்க தாய் தந்தையருக்கோ உறவினர்களுக்கோ அடங்க மாட்டாங்க, ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்து நிறைய கேசஸ் இருக்கும். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து உருதான் மனித உரு இருக்கும், ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னா அசுர குணம் அத்தனையும் இருக்கும்.
இது எதனாலனா பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி முறையற்ற உறவு வச்சுக்கிறதுனால. அப்போ கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து சட்டப்படி தான் இருக்கேன், அதனால சட்டப்படி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறக்கு அதுலயும் ஒரு வரைமுறை இருக்கு. அதுதான் வேதம். வேதத்தினோட சட்டத்தை இதெல்லாம் ஆராய்ஞ்சு நாம படிச்சு அதன்படி செயல்படணும். இப்போ படிக்கல அப்படின்னா அந்த அறிவெல்லாம் யாருக்குமே இருக்காது. அதனாலதான் வேதங்கள் வந்து நாம படிச்சு அதை புரிஞ்சுக்கணும். பாகவதம் பகவத்கீதை மூலமா நாம எப்படி நடக்கணுங்கிறது நம்மளுக்கு பகவான் சொல்றார். அடுத்தது பதம் 36. இது பதம் 37 நிறைய இருக்கு போல இருக்கு. 2 தான் இருக்கு. இதை முடிச்சிடலாங்களா இன்னைக்கு? முடிச்சிடலாங்க. சரி, 36 37 ரெண்டையும் படிச்சுட்டு நாம ஒட்டுக்கா சொல்லிக்கலாம். தயோரசுரோ யோரத்ய தேஜசாத் யமயோர்ஹீவ ஆஷிப்தம் தேக ஏதர்ஹி பகவாம்ஸ்தத் விதித் சதி. மாதாஜி படிக்கட்டுங்களா? மல்லிகா மாதாஜி மாதாஜி படிங்க. மாதாஜி சாரி மாதாஜி, எனக்கு ஒரு ஃபைல் அர்ஜென்ட்டா பார்க்க வேண்டியது, அதனாலதான் பேச முடியல. நீங்க கூப்பிட்டீங்களா? சரி மாதாஜி, பரவாயில்ல. மொழிபெயர்ப்பு. ஓகே மாதாஜி. இந்த இரட்டை அசுரர்களின் ஆற்றலினால் உங்களது சக்தி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே உங்களை துன்பத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறது. இதனை நீக்குவதற்கான சக்தி என்னிடம் இல்லை. மேலும் பகவானின் விருப்பத்தின் பேரிலேயே இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. பொருளுரை. ரண்யகசிபும் ரண்யாட்சனும் முன்னர் ஜெயன் விஜயனாக இருந்தே அசுரர்கள் ஆனவர்கள் என்ற போதிலும் பௌதீக உலகில் உள்ள தேவர்களினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலேயே பிரம்மதேவர் அவராலோ அல்லது அனைத்து தேவர்களினாலோ அசுரர்களினால் ஏற்பட்டிருக்கும் இடையூறினை நீக்க முடியாது என்று கூறுகிறார். அவர்கள் இருவரும் முழுமுதற் கடவுளின் ஆணையின் பேரில் இந்த உலகிற்கு வந்தவர்கள். ஆகையினால் அவர் ஒருவராலேயே இவ்விடையூறினை நீக்க முடியும். அதாவது ஜெயனும் விஜயனும் அசுரர்களின் உடல்களை பெற்றிருந்த போதிலும் அவர்கள் இருவரும் ஆற்றலில் எல்லோரையும் விட சிறந்து விளங்கினார்கள். இவ்வாறு முழுமுதற் கடவுள் போர் புரிவதற்கு விரும்பியது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் போர்க்குணமும் அவரிடம் இருக்கிறது. அனைத்திற்கும் அவரே ஆதி ஆவார். ஆயினும் அவர் போரிட விரும்பினால் ஒரு பக்தருடன் மட்டுமே போரிட வேண்டும். ஆகையினால் அவரது விருப்பத்தின் பேரிலேயே ஜெயனும் விஜயனும் குமாரர்களினால் சபிக்கப்பட்டனர். பகவான் வாயிற்காவலர்களை மண்ணுலகுக்கு சென்று தமது பகைவர்களாகும்படி கட்டளையிட்டார். அப்போதுதான் அவரால் அவர்களுடன் போரிட முடியும். மேலும் அவரது தனிப்பட்ட பக்தர்களின் தொண்டினால் அவரது போர் விருப்பமும் நிறைவேற்றப்படும். தேவர்களிடம் இருளினால் ஏற்படுத்தப்பட்ட இச்சூழ்நிலையும் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பமும் பரமபுருஷ பகவானின் விருப்பமாகும் என்று பிரம்மதேவர் தெளிவுபடுத்தினார். மேலும் அவர் அவர்களிடம் அவ்விரு காவலர்களும் அசுரர்கள் வடிவில் வந்திருந்த போதிலும் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், தேவர்களை விட வலிமை மிக்கவர்கள், அவர்களை தேவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் தெளிவுபடுத்த விரும்பினார். பரமபுருஷ பகவானின் கட்டளை யாராலும் மீற முடியாது. தேவர்கள் மேலும் இதற்கு எதிர்ச்செயல் எதுவும் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டனர். ஏனென்றால் இது பகவானால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையாகும். இதுபோல் எவரேனும் பௌதீக உலகில் சில செயல்கள், அதிலும் குறிப்பாக அவரது புகழை பரப்புவதற்காக பகவானால் கட்டளையிட்டப்பட்டார் என்றால் அவருக்கு எதிராக யாரும் நடக்க முடியாது. எல்லா சூழ்நிலைகளையும் பகவானது விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ஜெய விஜயர்கள் வந்து பகவானாலேயே அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக உள்ள இருந்து பரமாத்மாவாக அவர்களுக்கு அந்த பிராமணர்கள் மூலமாக தண்டனை கொடுக்கும்படி அவர்களை தூண்டி விடுறார். அப்ப இது வந்து பகவானுடைய ஸ்வரூப சக்தியின் மூலமாக நடந்தது. இது வந்து வெளிப்புற சக்தியின் மூலமா நடந்தது கிடையாது. இது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப ஜெய விஜயர்கள் யாரு அப்படின்னா பகவானுடைய தூய பக்தர்கள். அந்த பக்தர்கள் வந்து பகவானுக்கு இணையாக போரிட வேண்டும் என்ற ஒரு பிராப்தத்தினால இங்க வர்றதுனால அவங்க மிக உயர்ந்த அசுரர்களாக இங்க உருமாறி வர்றாங்க. ஏன்னா அவங்க பல பிறவிகள் எடுத்து பகவான்கிட்ட அடையிறத விட 3 பிறவிகள்ல பகவானை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கி வர்றாங்க. ஏன்னா ரொம்ப நாளெல்லாம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால அசுரர்களாக இருந்து உங்க கையினாலே கொல்லப்பட்டு நாங்க சீக்கிரமா வந்துடுறோம், 3 பிறவி போதும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனாலதான் அவன் ராவணன் கும்பகர்ணனாகவும், அடுத்த பிறவியில ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷனாகவும், அப்புறம் இன்னொரு பிறவியில 2 அசுரர்களா இப்படி 3 முறை பிறக்குறாங்க. 3 முறையும் பகவானாலேயே அவங்க கொல்லப்படுறாங்க. ஏன்னா பகவானுடைய தூதர்கள், பகவானுக்கு அந்தரங்கமான சிஷ்யர்கள் அவங்க. அதனால பெரும் தேவர்களுக்குள்ள அவங்கள அழிக்க முடியாது. அப்போ அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு பகவானோட கட்டளை. அப்போ தேவர்கள் வந்து இதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த பகவானுடைய உத்தரவு. அடுத்தது ஸ்லோகம் 37. விஸ்வஸ்ய ஸ்திதி வயோத்பவ ஹேதுர் ஆத்யோ யோகேஸ்வரைரபி துரத்ய யோகமாயையாக.
ஹரே क्षेमं கிருஷ்ணா. विदात्यति यस नो बहवां स्त्रियति सस तत्रामदीय विमृशेन कियान् इहातः. हरे ஹரே कृष्णा. கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. குழந்தைகளே, பகவானே திடமான இயற்கையின் முக்குணங்களையும் கட்டுப்படுத்துபவராக விளங்குகின்றார். மேலும் அவரே இப்பிரபஞ்சத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முச்செயலுக்கும் பொறுப்பாவார். அவரது அதிசயமான படைப்பு சக்தியான யோக மாயையினை யோகத்தில் தலை சிறந்து விளங்குபவரால் கூட எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆதி புருஷரான முழுமுதற் கடவுள் மட்டுமே நம்மை காக்க வருவார். மேலும் இதனை நாம் பேசிக் கொண்டிருப்பதனால் பகவானுக்கு நம்மால் ஆகக்கூடியது என்ன? பொருளுரை. முழுமுதற் கடவுளால் ஒன்று செய்யப்படும் பொழுது ஒருவரது கணக்கின்படி அது முரணாக தோன்றினாலும் அதனால் ஒருவன் துன்பமடைதல் கூடாது. உதாரணமாக, சில நேரங்களில் ஒரு ஆற்றல் மிக்க போதகர் கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லது ஹரிதாஸ் தாகூரரை போல் அவர் துன்பத்திற்கு ஆளாவதை காணலாம். மிகச் சிறந்த பக்தரான ஹரிதாஸ் தாகூரார் பகவானின் விருப்பத்தின் பேரில் பகவானின் புகழை போதிப்பதற்காக இந்த உலகிற்கு வந்தார். ஆனால் அவர் காஜியினால் தண்டிக்கப்பட்டு 22 சந்தை பகுதிகளில் வைத்து அடிக்கப்பட்டார். இதுபோல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். பிரகலாத மகாராஜாவும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார். கிருஷ்ணரின் நண்பர்களான பாண்டவர்கள் நாட்டை இழந்தனர். அவர்கள் மனைவி மானபங்கப்படுத்தப்பட்டால் அவர்கள் பல்வேறு கடுமையான துன்பங்களை அனுபவிக்க நேரிட்டது. பக்தர்களை பாதிக்கும் அம்முரண்பாடுகள் அனைத்தையும் கண்டு ஒருவர் துன்பமடைதல் கூடாது. இது போன்ற விஷயங்களில் முழுமுதற் கடவுளின் திட்டம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். பாகவதம் கூறும் முடிவு என்னவென்றால், இது போன்ற முரண்களை கண்டு ஒரு பக்தன் துன்பம் அடைவதே இல்லை என்பதாகும். தனக்கு எதிரான நிலையினை கூட அவன் பகவானின் கருணை என்றே ஏற்றுக்கொள்கிறான். தனக்கு எதிரான சூழ்நிலைகளில் கூட ஒருவன் பகவானுக்கு தொடர்ந்து தொண்டு புரிவான் எனில் அவன் வீடு வேறு பெற்று வைகுண்ட லோகத்திற்கு செல்வது அவனுக்கு உறுதியளிக்கப்படுகிறது. உண்மையில் இது முழுமுதற் கடவுளின் கட்டளையின் பேரில் ஏற்பட்டிருப்பதனால் துன்பம் தரும் இவ்விரல் எவ்வாறு நேரிட்டது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதில் பயன் இல்லை என்று பிரம்மதேவர் தேவர்களிடம் அறிவுறுத்தினார். பிரம்மதேவர் இதனை நன்கு அறிவார். ஏனெனில் அவர் மிகச் சிறந்த இறை பக்தர் ஆவார். அதனால் பகவானின் திட்டம் என்னவென்பதை புரிந்து கொள்வது அவருக்கு சாத்தியமாயிற்று. ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டத்தின் வைகுண்டத்தின் வாயிற்காவலர்களான ஜெயன் விஜயன் என்பர் முனிவர்களால் சபிக்கப்படுதல் எனும் தலைப்பை கொண்ட 16வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஜெய விஜயர்கள் இந்த மாதிரி அசுரர்களாக தோன்றிய போது அப்போ அவங்க பௌதீக லோகத்துக்கு வர்றாங்க. எப்பவுமே பௌதீக லோகத்துக்குள்ள அசுரர்கள் வரும்போது தேவர்கள் தான் முதல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அச்சமடைவாங்க. ஏன்னா ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப பிரம்மதேவரை அணுகுறாங்க. தேவர்கள் எப்பொழுதுமே துன்பம் வரும்போது பகவானை நேரடியா அணுக முடியாது. முதல்ல போய் பிரம்மாவை பிரம்மலோகத்துல பார்ப்பாங்க. அப்ப பிரம்மதேவர் விஷ்ணு கிட்ட அழைச்சிட்டு போவாரு. அப்ப இவங்க இது புரியல. ஏன்னா தேவர்கள் சகாம காமர்கள், சகாம பக்தர்கள். அவங்க தூய பக்தர்கள் கிடையாது. ஆனா பிரம்மதேவர் அவர்களை விட தூய பக்தர். அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஜெய விஜயர்கள் பகவானோட லீலைக்காக 6 ஐஸ்வர்யங்களில் ஒன்றான வீரத்தை வெளிப்படுத்த அவராலேயே அங்க அனுப்பப்பட்டார் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறார். அப்ப அவங்களுக்கு அவர் சொல்றாரு, அப்ப பக்தர்கள் எப்பொழுதுமே தனக்கு வரும் துன்பத்தை பெரிதாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பிரகலாத் மகாராஜா, குந்தி தேவி மற்றும் பாண்டவர்களோட மனைவியான திரௌபதி, இயேசு கிறிஸ்து, இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நாமாச்சாரியார், சில ஹரிதாச தாக்கூரார், இப்படி எல்லாருமே துன்பத்துலதான் இருந்திருக்காங்க. அப்ப ஒரு பக்தன் தனக்கு வரும் துன்பத்தை எண்ணி எப்போதும் களங்கம் அடையறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் பகவானோட கிருபையா எடுத்துக்கிறாங்க. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் எப்பவுமே நொந்துட்டே இருப்பாங்க, எனக்கு ஏன் இப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எந்த காரணமும் புரியாது, காரணத்தினோட விளைவும் புரியாது. எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருப்பவர் பகவான் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தனக்கு வரும் துன்பம் ரொம்ப கம்மி, இதுக்கு மேல தனக்கு வந்திருக்கணும், ஆனா பகவானோட கருணையினால எனக்கு இவ்வளவுதான் வந்தது. அதே போல தனக்கு வரும் இன்பம், எனக்கு ஒரு தகுதியே கிடையாது, ஆனா பகவான் எனக்கு இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு இன்பத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு இது தகுதியே இல்லை, ஆனா இது பகவானுடைய கருணை அப்படின்னு ரெண்டையுமே எடுத்துக்குவாங்க. ஆனா பக்தர் அல்லாதவர்களுக்கு இந்த சிந்தனை எப்பொழுதுமே வராது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா பார்க்கலாம்.